மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் 23ஆம் வசனத்தையும் நம்ம இணைந்து நாம் கர்த்தருடைய நல் வார்த்தைகளை நாம் வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம செய்யும்படி சொல்றாரு. இந்த நல்ல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு மலை மாதிரி பாருங்க. இந்த மலையை நொறுக்குவதுக்கு, அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுவதுக்கு நம்ம என்ன செய்யணுன்றது தான் ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். இந்த மலையை நான் நிச்சயமாக பெயர்க்க முடியும் என்கிற ஒரு விசுவாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணி பல காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். அதில் ஒன்று நம்ம கவனித்தோம். இந்த மலை நிச்சயமாக என்னால் பெயர்க்க முடியும். ஏன் நிச்சயமாக என்னால் பெயர்க்க முடியும்னா, முதல் காரியமாக உங்களுக்கு சொன்னேன், தேவனுடைய தெய்வீகமான ஆரோக்கியமும் தேவன் உண்டாக்கின மீட்பில் இருக்கும் ஆசீர்வாதம் இது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற அவருடைய சித்தமாக இருக்கிறது. தேவன் உண்டு பண்ணின மீட்பினால எனக்கு அதன் மூலமாய் கிடைக்கும் ஆசீர்வாதம், இந்த தெய்வீக சுகம், இது எல்லாமே எனக்கு என்ன ஒரு உறுதியை கொடுக்குதுன்னா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த மலைகளை பெயர்க்க முடியும். மலையை வச்சுக்கிட்டே போக வேண்டியதில்லை, பிரச்சனையை வச்சுக்கிட்டே அப்படியே ஓட்ட வேண்டியது தான், அப்படியே வாழ்க்கை போனோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசத்தை ஆண்டவர் நமக்குள்ள, அதுதான் நல்ல ஆண்டவர் பாருங்க. பல காரியங்களை கவனித்தோம். இப்போ இந்த கர்த்தர் நல்லவர் என்பதில் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிற மலைகள், பிரச்சனைகள், தேவைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், சவால்கள், பலவீனங்கள், இதெல்லாம் நம்ம எப்படி மேற்கொள்றது, இதெல்லாம் எப்படி ஆண்டவர் சொல்கிறபடியே நீ விசுவாசித்தா மலைகளை நீ பெயர்க்க முடியுன்றார். சந்தேகப்படாமல் அதை விசுவாசித்து மலையை பெயர்ந்து போன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசிக்கிறபடி, நீ சொன்னபடியே உனக்கு ஆகுன்றார். மலையை பெயர்க்க முடியுன்றார். பிரச்சனை என்னும் மலையை நம்மால் உடைக்க முடியும், நொறுக்க முடியும். இதெல்லாம் அவங்களுக்கு காட்டினேன். நம்மளை ஒரு எந்திரம் போல வச்சிருக்கிறாரு. அப்படியே அரைச்சி ஒன்றும் இல்லாமல் அந்த மலை இருக்கிற அறிகுறியே இல்லாதபடி ஆக்குறதுக்கு உண்டான காரியங்கள்லாம் நம்ம கவனித்தோம். இன்னைக்கு ரெண்டாவது காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மலையை ஏனால் நிச்சயமாக பெயர்க்க முடியும். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த மலையை, எந்த மலையை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த மலைனாலும். போயிட்டு மலைக்கு முன்னாடி நின்றுட்டு மலையை பெயர்க்கிறதுக்கு என்னால் முடியும் போய் மலைக்கு முன்னாடி நிற்காதீங்க. திருச்சுரம் மலை இருக்குது, அப்புறம் நம்ம ஊரில் வேறு என்ன மலைலாம் இருக்குது, ஊட்டி மலைக்கு போய் நின்றுக்கிட்டு, மேட்டுப்பாளையத்தில் போய் நின்றுக்கிட்டு மலையே நான் உன்னை நொறுக்கிறேன், அதெல்லாம் அதை சொல்லலை. இங்கே வாழ்க்கையில் பிரச்சனை என்னும் மலைகள், போராட்டம், சவால்கள், இதெல்லாம் அனுதினமும் நம்ம சந்திக்கிறோம் பாருங்கள் வாழ்க்கையில். அந்த மலைகளை பெயர்க்க ஏனால் முடியும். ஏன்னா நான் விசுவாசிக்கிற தேவன், எனக்கு நல்லவராய் இருக்கிற ஆண்டவர் எப்படி தம்முடைய வல்லமையை அவரை விசுவாசிக்கிறவருக்குள்ள அவர் வேலையை செய்கிறார் என்பதை குறித்து உங்களுக்கு நான் காண்பித்து கொண்டிருக்கிறேன். அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும். வாழ்க்கையில் எனக்கு என்ன வகையான மலைகள் எழும்பினாலும் அதை பெயர்க்க ஏனால் முடியும். நான் அதை செய்யணும்னு கர்த்தர் சொல்கிறார். ஏசாயாவில் நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா, நீ மலையை பெயர்ப்பாயின்னு சொல்கிறார். ஆண்டவரே நீர் செய்யும்ல. கர்த்தர் இப்போ எதுக்கு நமக்கு விசுவாசத்தை கொடுக்குறாரு? எதுக்கு ஆண்டவருடைய வல்லமையை நமக்குள்ள வேலை செய்ய வைக்க, ஆண்டவர் விசுவாசத்தை நமக்குள்ள தூண்டுவதுக்கு ஏதுவான சத்திய வசனங்களை கேட்க ஏன் இதெல்லாம் செய்கிறாருன்னா, நான் என் மலையை நொறுக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் என்னுடைய மலைகளை, பிரச்சனைனும் மலைகளை நான் என்ன பண்ணணும்? நொறுக்கணும். யாராவது நொறுக்குவாங்க? பாஸ்டர்கிட்ட போய் சொல்லலாம், அவர் நொறுக்குவார். ஏன்னா எனக்கு பெரிய எவாஞ்சலிஸ்ட் தெரியும், அவர்கிட்ட போய் சொல்கிறேன், அவர் நொறுக்குவார். யாரும் உங்கள் மலையை நொறுக்க மாட்டாங்க. உங்கள் மலையை நீங்கள் தான் என்ன பண்ணணும்? நொறுக்கணும். உங்கள் பிரச்சனையை நீங்கள் தான் டீல் பண்ணணும். அதை எப்படி டீல் பண்ணுறேன்?
தேவன் எனக்கு கொடுத்துருக்க அவருடைய வசனம், இந்த வசனம் எனக்குள்ள உண்டாக்குற விசுவாசம், அந்த விசுவாசத்தினால் நான் உபயோகப்படுத்துகிற தேவனுடைய வல்லமைகளை என்னுடைய வாழ்க்கைக்கு எதிராக எழும்புகிற மலையை நொறுக்குவதற்கு நான் பயன்படுத்துகிறேன். இன்னைக்கு ரெண்டாவது பாருங்க, ரொம்ப முக்கியமான காரியம். இதை நான் உங்களுக்கு சொல்ல ஒரு நிச்சயமா மலை என்னுடைய வாழ்க்கையில ஏனால பேர்க்க முடியும் என்பதை குறித்து சொல்லி கொண்டு இருக்கிறேன். யாரோ ஒருத்தங்க செய்வாங்கல்ல, ஏனால பேர்க்க முடியும். அதான் முதல் காண்பித்தேன். ஏன் ஏனால பேர்க்க முடியும்னா, மீட்பினால வந்திருக்கிற ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிப்பது அது தேவசித்தமா இருக்கு. தெய்வீகமான ஆரோக்கியம் நான் அனுபவிப்பது அது தேவசித்தமா இருக்கு. இப்போ ரெண்டாவது ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, இந்த மலை ஏனால பேர்க்க முடியும். ஏன் பேர்க்க முடியும், நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, தேவனோடு இருக்கிற உறவையும் ஐக்கியத்தையும் சரி பண்ணா நம்மால நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற மலைகளை நொறுக்க முடியும். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், தேவனோடு எனக்கு இருக்கிற ஐக்கியம், தேவனோடு எனக்கு உண்டாயிருக்கிற உறவு, இதை ஒவ்வொரு நாளும் சரி பண்ணுவதற்கு தேவன் எனக்கு கொடுக்கிற வார்த்தை, தேவன் எனக்குள்ளே வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர், தேவன் எனக்கு ஞாபகப்படுத்துகிற அவருடைய சத்திய வசனங்கள், இது எல்லாவற்றையும் நான் முக்கியப்படுத்தி தேவனோடு இருக்கிற உறவையும் ஐக்கியத்தையும் நான் சரி பண்ணா மலைகளை நான் பேர்க்க முடியும். தேவனோடு ஒரு மனுஷனுக்கு ஐக்கியம் இருக்குன்னா, தேவனோடு ஒரு மனுஷன் உறவாய் இருப்பதில் சரி செய்வதில் அதை கரெக்டாக வைத்துக்கொள்ள பிரயாசம் எடுக்கும்போது நான் சொல்கிறேன், அந்த மனுஷன் கண்டிப்பாக தன் வாழ்க்கையில் எழும்புகிற எல்லா மலைகளையும் அவன் பெயர்த்து போட, அந்த மலைகளை நொறுக்கி போடுகிற ஒரு வல்லமை உள்ள செயலை அந்த மனுஷன் மூலமாக செய்கிறான். பிசாசு பாருங்க, தேவனோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தையும் உறவையும் கெடுப்பதுக்கு என்ன பண்ணுறான்னா, நம்மளை பாவம் செய்ய வைக்கிறான். ஏன்னா அது ஒன்று தான் பாருங்க, ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தை என்ன செய்யணும்னா ஒரு இடைவெளியை உண்டாக்குது. எதனாலனா, பாவம் உள்ள வந்து அந்த பாவத்தினுடைய செயல்பாடுகள் என்ன செய்யுதுன்னா, தேவனிடத்தில் நான் தைரியமாக வர முடியாதபடிக்கு, தேவன் அண்டே நான் வந்து அவரை மறுபடியும் நான் என்னுடைய தகப்பனாய் அனுபவிக்க முடியாதபடிக்கு இந்த பாவம் ஒரு பெரிய ஐக்கியத்தில், தேவனோடு எனக்கு இருக்கிற ஐக்கியத்தில் ஒரு பெரிய கேப்பை உண்டாக்குது. அப்போ இதை எப்படி சரி செய்கிறது? என் உறவை தேவனோடு நான் வைத்து கொள்வதில் எனக்கும் தேவனுக்கும் இருக்கும் அந்த ஐக்கியத்தை நான் ஒவ்வொரு நாளும் சரி செஞ்சாதான் என் வாழ்க்கையில் எழும்புகிற மலைகளை நான் பேர்க்க முடியும். அப்போ நான் என்ன செய்யணும்? வேகமாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. முதல் காரியம் என்னென்னா, இந்த மலையை நம்ம வாழ்க்கையில் எழும்புகிற மலைகளை பேர்க்கணும்னா தேவனோடு நமக்கு இருக்கிற ஐக்கியம் உறவு சீராக்கப்படணும். அதை எப்படி செய்கிறது? இதை கெடுக்கிறதுக்கு பிசாசு என்ன பண்ணுறான்? பாவத்தை செய்ய வைக்கிறான், அசுத்தமான காரியங்களுக்குள்ளே போக வைக்கிறான், அசுத்தமான வார்த்தைகளை பேச வைக்கிறான். இதெல்லாம் என்ன செய்வானா, இப்படி கண்ட கண்ட வார்த்தைகளையும் கண்ட கண்ட செய்கைகளையும் செய்ய வைத்து பிசாசு ஏன் அதை செய்ய வைக்கிறான்? ஏன் இந்த மாம்சத்தை தூண்டுறானா? காரணம், இந்த மாம்சத்தை தப்பான விதத்துக்கு தூண்டும் போது இந்த மாம்சம் என்ன செய்ய முடியாதுன்னா, வாழ்க்கையில் எழும்புகிற மலைகளை பேர்க்க முடியாது. அப்போ அதை சரி செய்வதற்கு ஆண்டவர் எவ்விதத்தில் நமக்கு உதவி செய்கிறாரு, அதை தான் இன்னைக்கு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு இந்த மலையை பேர்க்கிறதுக்கு, தேவனோடு இருக்கும் ஐக்கியத்தையும் உறவையும் சீராக்குவதுக்கு, இந்த பாவம்தான் அந்த ஐக்கியத்தை தேவனை விட்டு நான் பிரிவதுக்கு ஒரு இடைவெளியை உண்டாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும்னா, முதல் காரியம் நான் என்ன செய்யணும்னா, விசுவாசிக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறேன்னா, பாவத்தை மேற்கொள்கிற வல்லமையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஐ ஹாவ் த ஓவர் கம்மிங் பவர் டு ஓவர் கம் சின். இந்த பாவத்தை மேற்கொள்கிற நான் ஏன் விசுவாசியாக இருக்கிறேன்? ஏன் வந்து சத்தியத்தை கேட்குறேன்? ஏன் நான் மறுபடியும் ஆண்டவரை தேடி வரேன்? என்கிட்ட எந்த பிழையும் இல்லைன்றதுக்காக வரேன்னா? நான் கேட்குறேன், இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பிழையற்றவர்களா? முடிஞ்சால் ஒரு குறை கண்டுபிடிங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி யாராவது சவால் விட முடியுமா? பல பிழைகள், மனுஷனாக இருந்தால் பிழைகள் இருக்கும், தவறக்கூடிய நேரங்கள் வரும். ஆனால் ஏன் இங்கே வருங்கிறோன்னா, இங்கே வரும்போது தான் ஆண்டவர் எனக்கு காட்டுறார், நீ ஒரு விசுவாசி, என்னை விசுவாசிக்கிற பிள்ளை, நான் உனக்கு ஆண்டவர், நீ எனக்கு பிள்ளையாக இருக்கிற.
உன்னால என்ன செய்ய முடியும்ன்றாருன்னா, நம்மால என்ன செய்ய முடியும்ன்றாருன்னா, பாவத்தை மேற்கொள்ள முடியும். ஏன் மேற்கொள்ள முடியுது? சத்திய வசனம் எனக்குள்ள இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். இந்த ஆவியானவரும் இந்த சத்திய வசனமும் என்ன செய்யுதுன்னா, என்ன பாவத்தை மேற்கொள்ள, எந்த பாவம் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை என்ன அது கெடுக்குதோ, உறவை கெடுக்குதோ, அதை சரி செய்வதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு நினைப்பூட்டி காட்டுறார். நீ ஒரு விசுவாசி, நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ என்னுடைய மகன், என்னுடைய மகளாக இருக்கிற. பாருங்க, சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை அங்கே சொல்கிறாரு பாருங்க. 66ஆம் சங்கீதம் வாங்க. 66ஆம் சங்கீதத்தில் 18ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க. அங்கே இந்த வார்த்தையை சொல்கிறாரு பாருங்க. இந்த பாவம் உள்ள, இந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆவியானவர், சத்திய வசனங்கள் நமக்குள்ள இருக்கு. அந்த வசனம்லாம் இந்த பாவங்களை நாம் மேற்கொள்ள முடியும். எதெல்லாம் பாவம், எதெல்லாம் தேவனுக்கு விருப்பம் இல்லாததோ அதெல்லாம் பாவம் தான். எதெல்லாம் விருப்பம் இல்லாமல் செய்கையை செய்கிறோமோ, விருப்பம் இல்லாத சிந்தனைகள் மனசுக்குள்ள போது பாருங்க, இதெல்லாம் பாவம் தான். அந்த பாவத்தை வச்சு தான் பிசாசு என்ன பண்றானா, தேவனோடு எனக்கு இருக்கும் உறவை கொஞ்சம் இடைவெளி உண்டாக்குவதுக்கு அவன் பயன்படுத்துகிற ஒன்று பாவம். அவன் பயன்படுத்துகிற பாவத்தை நான் என் வாழ்க்கையில் இடம் கொடுத்துட்டு, அந்த பாவம் எனக்கு என்ன அழிக்கக்கூடிய, என்னுடைய மலையை உடைக்க முடியாமல், அந்த பாவத்தினால் வருகிற விளைவுகள் என்ன, வியாதி, பிரச்சனை, போராட்டம், இது எல்லாத்தையும் இந்த பாவத்தின் மூலமாக என் வாழ்க்கைக்குள்ள அனுமதிச்சுட்டு, ஏன் தான் ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்கிறாருன்னு கேட்கக்கூடாது. நல்ல தேவனாக இருக்கிறதுனால தான் மலைகளை பேர்க்கணும். பிரச்சனை என்னும் மலைகளை உன் வாழ்க்கையில் இருக்க விடக்கூடாது. அதை பேர்க்கணும். அதை எப்படி பேர்க்க முடியும்? நிச்சயமாக உன்னால் பேர்க்க முடியும். ஏன் உன்னால் பேர்க்க முடியும்? நான் கர்த்தர் சொல்கிறேன், உனக்கும் எனக்கும் இருக்கிற ஐக்கியத்தை ஒவ்வொரு நாளும் சரி பண்ணு. அந்த ஐக்கியத்தை கெடுப்பதுக்கு, அந்த உறவை கெடுப்பதுக்கு பாவம் தான் உள்ளே வருது. பிசாசு பாவத்தை கொண்டு வந்து தேவனுக்கும் நமக்கும் இருக்க ஐக்கியத்தை பிரிக்க பார்க்குறான். இங்கே பாருங்கள், 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். எல்லாரும் வாசிப்போமா? 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டு இருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றான் பாருங்க, எண்ணங்கள்ல, என்னுடைய இருதயத்தில். அப்படின்னா என்ன சொல்றாரு? என் இருதயம் கிளீனா இல்லைனா நான் தைரியமா ஜெபம் பண்ண முடியாது, தைரியமா தேவனிடத்தில் வர முடியாது. ரொம்ப சிம்பிள். நான் ஜெபம் பண்றேன், நான் ஜெபம் பண்ணா எனக்கு என்ன விசுவாசம்? நான் கேட்கறத நான் பெற்றுக்கொள்வேன். இந்த தைரியமோ இந்த விசுவாசமோ எப்போ வரும் தெரியுமா? தேவனோடு இருக்கும் ஐக்கியம் கரெக்டா இருந்துச்சுன்னா வரும். நமக்கும் தேவனுக்கும் இருக்கும் அந்த ஐக்கியம், ஃபெலோஷிப்பை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பிசாசு ஏதோ ஒரு தந்திரங்களை பயன்படுத்தி, ஏதோ ஒரு காரியத்தில் நம்மளை விழப்பண்ணுவதுக்கு, ஏன்னா அவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல என்ன பண்ணுறான், நம்மளை விழப்பண்ணுவதுக்கான வாய்ப்புகளை சுற்றி திரிஞ்சு அலைகிறான். நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கிறான். இந்த சத்தியத்தை கேட்குற நம்மளை சுற்றிட்டு தான் இருக்கிறான். அவன் நம்மளை சுற்றிக்கிட்டே இருப்பான். ஏன்னா எங்கேயாவது இவங்க விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, சந்தர்ப்பம் கிடைக்குமா, ஒரு கேப்பை உண்டாக்கிடலாம். தேவனுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை கேப்பை உண்டாக்கிட்டா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற மலையை அவங்களால பேர்க்க முடியாது. பேர்க்க முடியாததுக்கான எல்லா என்ன பிரச்சனைகளை எப்படி கொண்டு வரலான்னு பிசாசு பிளான் பண்ணுறான். அதான் எங்கள் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்தால் கர்த்தர் எனக்கு என்ன கொடுக்க மாட்டார்? செவி கொடுக்க மாட்டார். நான் மாத்திரம் தான் ஜெபம் பண்ணிருப்பேன். ஆண்டவரே ஒன்றும் உமக்கு கேட்குதா? ஆண்டவரே நான் கூப்பிட்றது உமக்கு கேட்குதா? நான் கேட்கறது உமக்கு கேட்குதா? இப்படியெல்லாம் கேட்க வேண்டியதே இல்லை. தேவனோடு உங்களுக்கு ஐக்கியம் சரியா இருந்தா, நான் விண்ணப்பம் பண்ணுறதை என் கர்த்தர் கேட்கிறார். அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. அவர் கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் மங்கி போகவில்லை, மந்தமாகலை. அவர் எனக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த தைரியம் பாருங்க. நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஜெபன்றது என்ன? சிலர் நினச்சிக்கிறாங்க ஜெபம் பண்ணுறது, ஜெபம் பண்ணால் சில நேரம் ஆண்டவர் நோ சொல்லுவார், சில நேரம் எஸ்ன்னுவார், சில நேரம் வெயிட்டுன்னு சொல்லுவார். நிறைய கிறிஸ்தவம் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. ஜெபனாலே ஆண்டவர் நோன்னு சொல்லிடுவார் சில காரியத்துக்கு, சிலதுக்கு எஸ் சொல்லுவார், சிலதுக்கு வெயிட்டுன்னுவார். இப்படியே அலசல்லி பட வைப்பார்ப்பா. அதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணி நான் எத்தனை மாதம் ஜெபம் பண்ணிட்டேன், ஒன்றும் நடக்க மாட்டுது.
சிலர் சொல்லுவாங்க, நான் ஒரு உபாசம் போட்டு பார்த்துடுறேன், ஒரு 40 நாள் உபாசம் இருந்து பார்த்துடுறேன், அதுக்கப்புறம் அது சரியாகலாம் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் ஐக்கியம் தேவனோடு சரியாக இல்லாமல் நீங்கள் எத்தனை நாள் உபாசம் இருந்தாலும் உங்கள் மலை பெயர்ந்து போகாது. நல்லா விளங்கிக்கணும். அதை நிறைய தப்பான மெத்தடை வரட்டுத்தனமாக கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துவார்கள். நல்லா கவனிக்கணும். அதை வரட்டுத்தனமாக வரட்டு விசுவாசன்றாங்க பாருங்க. அந்த வரட்டு விசுவாசம்லாம் ஒன்றும் கிடையாது, நல்ல விசுவாசம் தான் இருக்குது. நல்ல மெத்தடை தான் ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நல்ல வழிகளை சொல்லி தருவாரா? ஏன்னா உங்களை கடினப்படுத்தி உங்களை வாட்டி வறுத்தெடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு நன்மை செய்கிறவரா கர்த்தர்? அப்புறம் நான் கேட்குறேன், ஆண்டவருக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடுமே. நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் ஜெபித்தால் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறார். ஏன் கேட்கிறாரு? நான் ஒவ்வொரு நாளும் தேவனோடு இருக்கும் என் ஐக்கியத்தை சரி பண்றேன், அதுல போக்கஸ்டா இருக்கிறேன். சில நேரம் தவறுகிறேன், தவறுன உடனே நான் என்ன செய்யறேன்னா, நான் சுதாரிச்சு அந்த தவற என்னுடைய அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய காரியத்தை செய்வதுக்கு ஆவியானவர் எனக்குள்ள சொல்றார், நீ கர்த்தருடைய பிள்ளை, அறிக்கை பண்ணு, தேவனுடைய ரத்தம் உனக்கு இருக்கு, அந்த ரத்தத்தினால நீ மறுபடியும் சுத்திகரிக்கப்பட முடியும் சொல்ற சத்தியங்கள்லாம் எனக்கு வந்த உடனே நான் தேவனுடைய சமூகத்தில் உண்மையா அறிக்கை பண்றேன். அவர் என் அக்கிரமங்களை என் பாவங்களை மன்னிக்க அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறாரு எனக்கு தெரியுது. இதெல்லாம் தெரியாதபடிக்கு ஹைட் பண்ணிட்டு பிசாசு என்ன பண்ண விரும்புறான்னா, தவறை செய்ய வச்சு அந்த தவறையே சிந்திக்க வச்சு, நான் லாய்க்கு இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட போக முடியாது, என்கிட்ட நான் இவ்வளோ தவறு இருக்கு, நான் இவ்வளோ மோசமானவனாக இருக்கிறேன், இதெல்லாம் பிசாசு சொல்லி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மலையை நம்மால் பெயர்க்க முடியாதபடிக்கு செய்கிற தந்திரமான சூழ்ச்சிகள். நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதுதான் இங்கே மத்தேயு விசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லிக்கிறது. அங்கே எப்படி சொல்கிறாரு பாருங்க, ஜெபத்தை குறித்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஏன்னா அந்த ஜெபத்தை குறித்து அங்கே சொல்லும்போது மார்க் சுவிசேஷம் மன்னிக்கணும், மார்க் சுவிசேஷம் நம்ம வாசித்த வசனத்திலேயே அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. அங்கே என்ன சொல்கிறார்? ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று இந்த நம்பிக்கை வரணும். நான் சிலருக்கு ஜெபம் பண்ணும்போது நான் கேட்டால் கர்த்தர் கொடுப்பார தெரில, எனக்கு நான் அந்த அக்கிரமம் அந்த பாவம் இந்த பாவம் தெரியுதுல்ல, தெரிஞ்சவன் என்ன பண்ணணும்? இயேசு என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்க அவருடைய ரத்தம் எனக்காக சிந்த, எந்த பாவம் ஞாபகம் வருதோ அந்த பாவத்தை அறிக்கை பண்ணணும். அதை விட்டுட்டு நான் ஜெபம் பண்ண கேட்பாரா தெரியல, நான் ஒரு பாவி. நிறைய கிறிஸ்தவங்க இப்படி தான் சொல்லி நிறைய காரியத்தை, நான் ஒரு பாவி, என் ஜெபத்தெல்லாம் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்க மாட்டார், நான் ஒரு பாவியாக இருக்கிறேன் போல இருக்கு, ஏதோ ஒரு பாவம் எங்கேயோ மறைஞ்சிருக்கு. ஆமாம், பெரிய இராணுவ ரகசியம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா பாவம் மறைஞ்சிருக்கு தான். ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன்னா எப்பேற்பட்ட பாவங்களையும் எப்பேற்பட்ட அக்கிரமங்களையும் மன்னிக்க கர்த்தருடைய ரத்தம் இன்றைக்கும் வல்லமை உள்ளதாய். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களை மன்னிக்கக்கூடிய தேவன்? அதை கரெக்டாக புரிஞ்சு கரெக்டாக உபயோகப்படுத்தி நம்ம அதில் மறுபடியும் குற்ற உணர்வோடு இழக்காதபடிக்கு அதை சரி செய்து முன்னேறி போகிற நிலைக்கு நேராக நம்முடைய கவனத்தை வைக்கணும். இங்கே சொல்கிறார் பாருங்க, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று. அப்போ அதை கிடைக்கும்ன்ற. ஜெபம் பண்ணு, கேளு, கிடைக்கும். ஐக்கியம் தேவனோட சரியா இருந்து கேட்கும்போது அதை கர்த்தர் நிச்சயம். தேவனோட ஒரு மனுஷனுக்கு ஐக்கியம் சரியா இருக்குன்னு வைங்களேன், அவன் ஜெபம் எப்படி இருக்கும்னா பாருங்க, 1 யோவான் வாங்க, 1 யோவான்ல நீங்க கவனிச்சு பாருங்க, அவன் ஜெபம் எப்படி இருக்கும்னா சும்மா குட்டாம்பாக்க அடிக்கிற ஜெபம் கிடையாது, தெளிவாக ரொம்ப என்ன கவனமாக ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இருக்கும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க, அங்கே சொல்லியிருக்கு, பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு? உன் இருதயம் சுத்தமா இருந்து, உன்னுடைய சிந்தனைகள் கெட்ட சிந்தனையா இல்லாம, தீமையா அனுப்புற சிந்தனையா இல்லாம,
சுத்தமான சிந்தனையா இருந்து நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவனோடு சரி பண்ணுவதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவருக்குள்ள நமக்கு இருக்கும் அந்த ஐக்கியத்தை நாளுக்கு நாள் நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டு அதை சரி பண்றதுக்கு உண்டான ப்ராசஸ்லயே நம்ம இருப்போம்னா இருக்க முடியும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர், சத்திய வசனங்கள் இதெல்லாம் நமக்குள்ள இருக்கு. கேட்குறீங்க பாருங்க, கேட்குற அந்த வசனங்கள் உங்களுக்கு சில நேரத்தில் ஞாபகம் வரும். எப்போ வரும்னா, நீங்கள் தவறு செய்கிற நேரத்தில், நீங்கள் கொஞ்சம் சில காரியங்களை இடறி போகும்போது பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார். உங்களுக்குள்ள இருந்து சத்தம் இடுவார், இந்த சத்தியத்தை சத்தம் இடுவார், உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். நீ தேவனுடைய பிள்ளை, தேவனோடு உனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கு, தேவனோடு உனக்கு இருக்கிற உறவு ரொம்ப முக்கியமானது. இதை நீ சரி பண்ணும்போது தான் வாழ்க்கையில் எழும்புகிற மலைகளை இதெல்லாம் ஞாபகப்படுத்துவார். ஞாபகப்படுத்தும் போது இருதயம் குற்றவாளி இல்லை என்று தீர்த்தால் தேவனிடத்தில் நமக்கு என்ன வருமா? அங்கே சொல்லியிருக்கு, தைரியம் உண்டாயிருந்து. 22ஆம் வசனம் பாருங்க, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே. நல்ல கவனிங்க, தைரியம் வந்துருச்சுன்னா நீங்க வேண்டிக் கொள்றத குறித்த சந்தேகமே வராது. தேவனோடு இருக்கிற ஐக்கியம் கரெக்டா இருந்து நீங்க நல்ல சுத்த இருதயத்தோட, அதான் உங்களுக்கு காண்பித்த 66ஆம் சங்கீதம் 18ஆம், அசுத்த சிந்தையோட நம்ம இருந்தோம்னா நம்முடைய ஜெபம் கேட்கப்பட, நம்முடைய விண்ணப்பம் கேட்கப்படுவதில்லைன்னு நமக்கு தெரியும். ஆனா இப்ப இருதயம் சுத்தமா இருந்து, நான் தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், பாவத்தை மேற்கொள்கிற வல்லமையை கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறாரு, நான் குற்றவாளியா என்னை நான் காட்டிக்கொள்ள வேண்டியதில்லை, என் குற்றத்தை மன்னிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அவரோடு எனக்கு ஒரு ஐக்கியம், அவரோடு எனக்கு இருக்கிற உறவு ரொம்ப முக்கியமானது என்பதை நினைக்கும் போது இருதயம் சுத்தமாக இருக்கு, இருதயம் தைரியம் உள்ளதாக இருக்கு. அப்படிப்பட்டவங்களை சொல்றாரு, நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். 23ஆம் வசனம் பாருங்க, நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவர்கள் அவரில் நிலைத்திருக்கிறார்கள், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். நல்லா கவனிப்பாருங்க. இப்போ என்ன சொல்றாரு? இதெல்லாம் இந்த ஐக்கியம் தேவனோட சரியா இருந்து நான் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கும்னா, அது தேவ சித்தத்துக்கு ஏதுவாக இருக்கும். ஆண்டவர் விரும்புகிறத ஜெபிக்கிறவன் நான் இருப்பேன். நான் விசுவாசித்து ஜெபிக்கிற, நான் விரும்பி வேண்டிக் கொள்கிறத பெற்றுக்கொள்வேன் என்கிற விசுவாசம் எனக்கு வரும். இந்த தைரியம் வரும். என்னன்னா, பாவத்தை மேற்கொள்ள முடியுன்ற ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு இருக்கும் அந்த ஐக்கியத்தை ஒவ்வொரு நாளும் நான் சரியாக்கி ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை நாளுக்கு நாள் நான் பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். அதனால ஐ எம் ஏபிள் டு ஓவர் கம் மை சின். அதனால பாவத்தை மேற்கொள்றேன். பாவத்தை மேற்கொள்றதுனால இப்ப ஏனால ஒன்றை செய்ய முடியுது. என்ன பண்ண முடியுதுன்னா, என் வாழ்க்கையில எழும்புகிற எல்லா மலைகளையும் பெயர்க்க முடியுது. நீ மலைகளை பெயர்ப்பாய், நீ மலைகளை நொறுக்குவாய் என்று ஆண்டவர் ஏசாயாவில் சொல்லியிருக்கிறபடி இப்போ நான் செய்கிறேன். என்னால் செய்ய முடியுது. ஏன்னா நான் இப்போ பாவத்தை மேற்கொள்கிற ஒரு வல்லமை ஆண்டவர் எனக்குள்ள இருந்து வேலை செய்கிறாரு. அதனால என் ஜெபம் கேட்கப்படுது, நான் கேட்டுக்கொள்றதை பெற்றுக்கொள்வேன் என்கிற விசுவாசம் எனக்கு வருது. கிடைக்குமோ கிடைக்காதோ அந்த சந்தேகம்லாம் கிடையாது. கண்டிப்பாக பெற்றுக்கொள்வேன். ஆரோக்கியம் கண்டிப்பாக வரும், விடுதலை கண்டிப்பாக வரும், எனக்கு நன்மைகள் கண்டிப்பாக வரும். இந்த பிரச்சனையில் தீர்வு கர்த்தர் எனக்கு கண்டிப்பாக கொடுப்பார். இந்த பிரச்சனையில் நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன். எனக்கு ஆண்டவர் நன்மையான முடிவை கொடுப்பார். இந்த மலைகளை கர்த்தர் பெயர்த்து போட எனக்குள்ளிருந்து அவர் வல்லமையாக கிரியை செய்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியும் போது ஜெபமும் அவ்வளோ தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக நம்மால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண முடியும். ரெண்டாவது பாருங்க, ரொம்ப முக்கியம். இந்த ஐக்கியத்தை, தேவனோடு இருக்கும் ஐக்கியத்தை சரி பண்ணுவதுக்கு முதல் சொன்னேன் பாவத்தை மேற்கொள்ளணும். ரெண்டாவது தேவனோடு இருக்கும் ஐக்கியத்தை சரி பண்ணுறது, கரெக்ட் பண்ணுறதுக்கு, சரி பண்ணுறதுக்கு
என்ன செய்யணும்னா நம்மளையே முழுமையா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துடணும். சரண்டரிங் யுவர் செல்ஃப் டு காட் ரொம்ப முக்கியம். பாருங்க, எந்த மனுஷன் தேவனோடு இருக்கும் ஐக்கியத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் பாருங்க, தன்னை முற்றிலும் தன்னை தேவனுக்கு சரண்டர் பண்றவனா, முற்றிலும் அர்ப்பணிக்கிறவனா இருப்பான். அந்த மனுஷனை ஆண்டவர் எல்லா மலைகளையும் பேர்க்க வச்சிருவார். தாவீதை பாருங்க, கர்த்தர் தெரிந்து கொண்டு சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பி அவனை அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன் மூலமா பல வெற்றிகளை உண்டாக்கக்கூடிய, அவனுக்கு முன்பாக எழும்பின சத்துருக்கள், அவனுக்கு முன்பாக எழும்பின யுத்தங்கள் எல்லாவற்றையும் முறியடித்து, தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாளுக்கு நாள் அவன் வெற்றி அடைந்து விருத்தி அடைந்தான். எல்லா மலைகளையும், பிரச்சனை என்னும் மலைகளை பேர்க்கிறான். ஜெருபாபேலை குறித்து காண்பித்தேன். ஜெருபாபேலுக்கு முன்பாக என்ன பெரிய பர்வதமே நீ சமபூமியாவா. ஏன்னா செருபாபேல் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா, தேவ வேலையை செய்வதற்காக தேவனோடு இருக்கும் ஐக்கியத்தில் தன்னை முழுமையா தேவனுக்கு கொடுக்கிறான். அதனால் அவனுக்கு முன்பாக இருக்கிற பெரிய மலையை ஆண்டவர் சொல்ல, ஜெருபாபேலுக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதமே நீ ஏமாத்துறோம். அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள வேலை செய்யணும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்மளை முற்றிலும் சரணடைய வைக்கணும். தேவ சத்தியங்கள், தேவ வசனம், தேவன் நம்மோடு இடைப்படுகிற காரியங்கள், இது எல்லாம் என்ன கம்ப்ளீட்டாக ஆண்டவருக்கு சரணடைய வைக்கிறது. மூணாவது பல ரொம்ப முக்கியமான காரியம், தேவனோடு இருக்கும் ஐக்கியத்தை சரி பண்ணுவதுக்கு நான் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம் என்னன்னா, அங்கே ரொம்ப அருமையாக சொல்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறோம் பாருங்க. மூன்றாவது ஆண்டவர் சொல்கிற காரியங்கள், தேவனுக்கு முன்பாக எது சரியோ அதை செய்து அதுக்கு கீழ்ப்படுகிறோம் பாருங்க, அந்த மனுஷன் தேவனோடு இருக்கும் ஐக்கியத்தை சரி பண்ணுறான். A man who do what is right before God. மனுஷனுக்கு முன்பாக இல்லை, தேவனுக்கு முன்பாக எது சரியோ அதை செய்து அந்த சரியான காரியத்துக்கு தன்னை கீழ்ப்படுகிறான் பாருங்க, கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்குறான். அதான் விசுவாசம். கர்த்தரை நம்புறான், இது ஆண்டவருக்கு முன்பாக சரியானது, அதனால் இதை நான் செய்கிறேன், அதனால் இதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அதை ஆண்டவருக்கு முன்பாக அவன் செய்யும்போது தேவனோடு இருக்கும் ஐக்கியத்தை அவன் சரி பண்ணுகிறான். அப்படி சரியாக்கும் போது நீங்கள் கவனித்து பாருங்கள், அங்கே ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கு. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் கவனித்து பாருங்கள், அங்கே சொல்கிறாரு, தேவனுக்கு முன்பாக எது சரியோ அதை செய்யணும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள், அதில் சொல்லியிருக்கு, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. தேவனுக்கு கீழ்ப்படியணும். எப்படி கீழ்ப்படுகிறேன், எப்படி தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அவரோடு இருக்கும் ஐக்கியத்தை நான் சரி செய்வதுக்கு என்ன பண்ணுறேன், தேவனுக்கு முன்பாக எது சரியோ, தீமை தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம், அந்த தீமையை நான் எதிர்த்து நிற்கிறேன், தீமையை செய்ய நான் ஒப்பு கொடுக்கல. தேவனுக்கு முன்பாக தீமை தேவனுக்கு விருப்பமான காரியம் அல்ல, அது தேவனுக்கு விருப்பமற்ற காரியம். எதெல்லாம் தீமை, நல்ல கவனிங்கள், எதெல்லாம் தீமை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் நம்ம என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று தேவன் சொல்லியிருக்கிறாரோ, செய்யக்கூடாததை செய்கிறதெல்லாம் தீமை தான். அந்த காரியங்களை சரி செய்து கீழ்ப்படிந்து நான் இப்போ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் நம்மளை விட்டு ஓடி போகிறான். ஓடி போகும்போது ஒன்று நடக்குது, ஐக்கியம், தேவனோடு இருக்கிற ஐக்கியம் எனக்கு சரியாகுது. இந்த தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை நீங்கள் சரி பண்ணீங்கன்னா உங்களால் உங்கள் வாழ்க்கைக்கு முன்பாக எழும்புகிற மலைகளை நீங்கள் பேர்க்க முடியும். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. நான்காவது, தேவனோடு இருக்க ஐக்கியத்தை சரி செய்வதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, தேவனுடைய சித்தம் எதுவோ அதை என்னுடைய சித்தமாக மாத்துறேன். ரொம்ப முக்கியம். வாட் இஸ் காட்ஸ் வில் ஃபார் மை லைஃப், ஐ எம் மேக்கிங் தட் ஆஸ் மை வில். அதை என்னுடைய சித்தமாக்குறேன். அதை நான் செய்யும்போது, நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களால் உங்கள் வாழ்க்கைக்கு முன்பாக எழும்புகிற மலைகளை பேர்க்கும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வாங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிப்போமே. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம் வாசிப்போமா. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து
தீமையை விட்டு நல்ல கவனிங்கள். தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னா எதை விடணும்? தீமையை விட்டு விலகணும். தீமையை விட்டு விலகிறது தான் தேவனுடைய சித்தம். எதெல்லாம் தீமை? இந்த வாய் எந்த தீமையானதை பேசுதா? இந்த கை தீமையானதை செய்தா? இந்த சரீரம் தீமையானதுக்கு உபயோகப்படுதா? அதை விட்டு விலகணும். விலகலனா ஆரோக்கியம் வராது. அடுத்ததான் சொல்றேன், 8 சொல்றேன், அது உன் ஆரோக்கியமோ உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். நல்லா கவனி, என்ன சொல்ற? உன் சரீரத்துக்கு அது எப்படி இருக்கும்? ஆரோக்கியமா இருக்கும். உன் எலும்புக்கெல்லாம் அது டானிக் மாதிரி. தேவ சித்தத்தை உங்க சித்தமா ஆக்கி தீமையை விட்டு விலகுனீங்கன்னா அது சரீரத்துக்கு ஒரு டானிக் மாதிரி அப்படியே ஆரோக்கியத்தை பலனை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். இது செய்கிறோமான்றது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னா, தேவனுடைய சித்தத்தை என்னுடைய சித்தமாக்கணும்னா தீமையை நாம் வெறுக்கணும், விட்டு. அதுதான் இங்கே நம்ம வாசித்தோம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, தேவ சித்தத்தை செய்யணும். நாங்கள் சொல்ற கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஆண்டவர் சொல்ல கொஞ்சம் முடிஞ்சா விடுப்பா, முடிஞ்சா கொஞ்சம் பார்த்து எப்படியாவது கொஞ்சம் விட்டுரு அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்ற? விட்டு விலகு. சொல்லுங்க, வாயத்திறந்து என்ன பண்ணணுமா? தீமையை. எதெல்லாம் தீமைன்னு பாடணுமா? உங்களுக்கு தெரியும் எது தீமை. ஏன்னா சில சொல்லுவாங்க பாருங்க, என்ன சொல்லுவாங்க? நெருப்பு தீமைக்கும் பயன்படுது, நன்மைக்கும் பயன்படுது. அதை எப்படி உபயோகப்படுத்தணும்? அதுக்குண்டான அறிவு, அதுக்குண்டான ஆற்றலை மனுஷனுக்கு கடவுள் கொடுத்து வச்சிருக்கிறார். அதே போல தேவனுக்கு முன்பாக வரும்போது தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்காது அதை நான் செய்யக்கூடாது. எப்படி நான் அறிந்து கொள்றேன்? இந்த வசனத்தை கேட்க கேட்க ஆண்டவருக்கு எது பிடிக்குது, நான் எப்படி அவருக்கு பிடிக்கிற மாதிரி நடக்கிறது, அவருக்கு பிடிக்கிற மாதிரி அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு, அவருடைய சித்தத்தை என் சித்தமாக்குறதுக்கு நான் என்ன செய்யணும்? இதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்க கேட்க நான் சொல்கிறேன், கர்த்தரோடு உங்களுக்கு இருக்கும் ஐக்கியத்தை சரி பண்ண ஒன்றை செய்வீங்க. தீமையை விட்டு விலகுவேன். தீமையை தொடர்ந்து செய்ய மாட்டேன். அவங்க தீமை செய்கிறாங்க, அதனால பதில் தீமை அந்த பற்றியே யோசிக்க மாட்டேன். தீமையை விட்டு நான் விலகிறேன். தேவ சித்தம் நான் தீமையை விட்டு விலகணுன்றது தேவனுடைய சித்தம். அதை விட்டு விலகிறேன். பாருங்க, அதே இதில் நீங்கள் கவனிச்சு பாருங்க, 13ஆம் வசனத்திலிருந்து கவனிச்சு பாருங்க. சொல்றாரு, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனோ புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனோ பாக்கியவான். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உன்னதமானது. முத்துக்களை பாக்கிலும் அது விளையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்க ஒன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் ஞானமும் இருக்கிறது. நல்ல கவனிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. வலது கையில் என்ன இருக்கு, இடது கையில் என்ன இருக்கு? இந்த ஞானம் புத்தி வந்துருச்சுன்னா, தேவ ஞானம் வந்துருச்சுன்னா, தேவ சித்தத்தை என் சித்தம் ஆக்கணும். அந்த தேவ சித்தத்தை என் சித்தம் ஆக்குறதுக்கு நான் தீமையை விட்டு விடணும் அப்படின்னு வரும்போது, இப்ப நல்லது எதுவும் அதை சூஸ் பண்றேன். நான் தீர்க்காயுசை சூஸ் பண்றேன். பைபிள்ல சொல்லியிருக்கு, தீர்க்காயுசா இருக்கணும்னா எபேசியர் 6:2-3 சொல்றாரு, உன் தாய் தகப்பனை நீ கனம் பண்ணு. அப்போ என்ன கிடைக்கும்? உனக்கு தீர்க்காயுசு. இதெல்லாம் நல்லது. அந்த நல்லதை செய்யறதுக்கு நான் என்ன பண்றேன்? தீமையை விடுறேன். நான் மாற்ற வேண்டிய என்னுடைய சுபாவ மாற்றங்களை நான் செய்யறேன். ஏன்னா இதெல்லாம் செய்யாம என் வாழ்க்கை எழும்புகிற மலையை நான் உடைக்க முடியாது, பேர்க்க முடியாது. நல்ல நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி தேவனோடு எனக்கு உண்டாகும் ஐக்கியத்தை சரி செய்வதற்கு நான் காண்பித்த இந்த 4 காரியங்களை கவனமாக நம்ம கை கொள்வோனா, நான் சொல்கிறேன், கர்த்தர் ஒன்றை காட்டுவார். 1000 தலைமுறைக்கும் அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நமக்கு அவர் நிரூபித்து கொண்டே இருப்பார். உபாகமம் 6:7 சொல்லுது பாருங்க, 1000 தலைமுறைக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த உண்மை உள்ள தேவன் என்ன செய்வார்னா, 2 சொல்லியிருக்கு, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது நன்மை செய்யும்படி. இப்படி தீமையை வெறுத்து தேவனோடு இருக்கும் ஐக்கியத்தை சரி பண்ணுகிற ஒரு மனுஷனுக்காக நன்மை செய்யும்படி அவர் இறங்கி வந்துடுவார்.
என்ன ஆசீர்வாதம் பாருங்க. சங்கீதக்காரன் சொல்றான், 84ஆம் சங்கீதம் சொல்றார், உத்தமமாய் நடக்கிறவனுக்கு ஒரு நன்மையும் வழங்காம இருக்கவே மாட்டார். எல்லா நன்மையும் கொடுப்பார். தீமையை வெறுத்து தேவனோடு இருக்கும் ஐக்கியத்தை சரி செய்யணும்னு நினைக்கிற ஒரு மனுஷனுக்கு எல்லா நன்மையும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கொடுத்து நம்மளை அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ ரொம்ப முக்கியம் பாருங்க, தீமையை விட்டு விலகணும். தேவ சித்தம் அது. அதை ஏன் சித்தமாக்குறேன் ஆண்டவரே, இனி தீமை செய்கிறதுல என்னுடைய ஈடுபாடு இருக்காது. நான் அந்த தீமையை வெறுப்பேன், விட்டு விலகிறேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மலைகளை நாம் பேர்க்கணும் ஆண்டவரே, நாம் பேர்க்கணும்னு நீர் எனக்கு ஆண்டவரே அறிவை கொடுக்கிறீர், புத்தியை உண்டாக்குறீர். இதெல்லாம் என்னை கேட்க பண்ணுறீர். கேட்க பண்ணிட்டு இன்னும் என் வாழ்க்கையில் மலை இருக்குன்னா அதுக்கு நான் தான் காரணம். அதை பேர்க்கக்கூடிய விசுவாசத்தையும் அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்து வச்சுருந்தோம். அதை உபயோகப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை சரியான விதத்தில் நம்ம உபயோகப்படுத்தாததுனால மழையாக இருக்குது. அதனால் ஆண்டவரை பார்த்து, என்ன ஆண்டவரை ஒன்றும் செய்ய மாட்டீரு, நீர் நல்லவர்னு வந்தேன், என் வாழ்க்கையில் ஒன்றுமே மாற மாட்டுதே, ஒன்றுமே நடக்க மாட்டுதே அப்படின்னா கர்த்தர் சொல்கிறாரு, நீ மலையை பேர்க்கிறது உனக்கு சொல்லி கொடுக்குறனே, அதை நீ செய்கிறதுக்கு கவனம் செலுத்துறியா? ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நம்ம வரும்போது நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாரே. ஏன்னா அவர் செய்ய வேண்டியதை கரெக்டாக நம்ம வாழ்க்கையில் தவறாமல் செஞ்சிருவார். நான் ஆண்டவர்கிட்ட அதை குறித்து கேட்க வேண்டியதே இல்லை, அவர் செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்வார். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் செய்ய வேண்டியதை உங்கள் வாழ்க்கையில் கரெக்டாக செய்வாரா? நான் செய்ய வேண்டியது தான் கரெக்டாக செய்ய மாட்டேன். அதனால தான் சர்ச்சைக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறார், இந்த வசனத்தை வச்சு நான் செய்ய வேண்டியதை குறித்து எனக்கு சொல்லித்தரார். அதை எனக்கு எளிதாக்கி, அதை எனக்கு புரிகிற மாதிரி ஆக்கி, எனக்கு உணர்வு உண்டாக்கி, எனக்கு கொஞ்சம் என்ன உற்சாகம் மூட்டும் சில காரியங்கள்லாம் சொல்லி அதை எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா நான் செய்ய வேண்டியதை செய்யும்போது தான் என் வாழ்க்கையில் இருக்கிற மலைகள் பேர்ந்து போகும். இந்த சரீரத்தை அதுக்கு உபயோகப்படுத்தணுங்க. இந்த சரீரத்தை தீமைக்காக, தீமை செய்வதுக்கு இந்த சரீரத்தை உபயோகப்படுத்திடக்கூடாது. பவுல் இடத்துல சொல்கிறாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் சொல்கிறாரு, ஏன்னா இந்த வயிறு வெறும் சாப்பிட்றதுக்கு மாத்திரம் இல்லை, சாப்பாடை போட்டு நிரப்புறதுக்கு மாத்திரம் இல்லை. நிறைய பேர் என்னன்னா, நான் வாழ்கிறதே சாப்பிட்றதுக்கு தான் வாழ்கிறேன்னுவாங்க. அப்படி இல்லை. நம்ம நல்ல சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக வாழணும். சொல்லுங்கள், சாப்பிட்டு எப்படி இருக்கணும்? சாப்பிட்றதுக்கு தான் நான் வாழ்கிறேன். நான் சாப்பாடு ராமனா இருக்கக்கூடாது. சாப்பாடு ராமனா இருந்தீங்கன்னா அது வேற மாதிரி கொண்டு போயிடும். அப்படி இல்லை, நான் நல்லா சாப்பிட்றேன், நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன், இந்த சரீரத்தை உபயோகப்படுத்தி தீமையை வெறுக்கிறேன், தேவனோடு இருக்கும் ஐக்கியத்தை சரி பண்ணுறேன். இதெல்லாம் சரி பண்ணும்போது என் வாழ்க்கையில் வருகிற எல்லா மலைகளையும் கர்த்தர் என்ன உபயோகப்படுத்தி பேர்க்க வைக்கிறாரு. அல்டிமேட்லி ஆண்டவர் தான் ரிசல்ட் கொடுக்குறாரு. ஆனால் செய்கிற வேலையை என்ன வச்சு செய்கிறாரு, அதான் ரொம்ப விசேஷமான காரியம். உங்களை கொண்டு என்ன மலைகள்லாம் பேர்க்கணுமோ கர்த்தர் பேப்பார். அதுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். அவரோடு இருக்கும் ஐக்கியத்தை நாம் சரி செய்வதற்கு 4 காரியங்களை கர்த்தர் நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறார். அதான் பவுல் அங்கே சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் சரீரத்தை கர்த்தர் கிரயம் கொடுத்து அவர் மீட்டிருக்கிறார். ரொம்ப அற்புதமான வார்த்தை. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனத்தை கவனிச்சுன்னா, கிரயம் கொடுத்து நம்முடைய சரீரத்தை அவர் மீட்டிருக்கிறார். ஆகவே எந்த சரீரத்துக்காக கிரயம் கொடுத்தாரோ அந்த சரீரத்தின் மூலமா நீ என்ன செய்யன்றாரு, தேவனை மகிமைப்படுத்து, தீமையை வெறுத்து தேவனை தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை சரி பண்றதுக்கு உண்டான வேலைகளை செய்யுங்க. இந்த சரீரம் தான் பிரச்சனை பண்ணுது, அதனால இந்த சரீரத்தை பட்டினி போட போறேன், இந்த சரீரத்தை கண்டுக்க போறதில்லை, இஷ்டம் போல அந்த தப்பெல்லாம் செய்யக்கூடாது. இந்த சரீரம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் தேவன் உங்கள் மூலமாக செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் கர்த்தர் செய்வார். எந்தெந்த மலையை உடைக்கணுமோ பேர்க்கணுமோ உங்கள் சரீரம் ஆரோக்கியமாக இருந்து நீங்கள் செய்யணும். இந்த சரீரத்தை உபயோகப்படுத்தி தீமையை விட்டு விலகணும். எதெல்லாம் தீமை உங்களுக்கு தெரியும், உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தீமையாக இருக்கு, அந்த தீமையெல்லாம் விட்டு விலகுங்க. தேவனோடு இருக்கும் ஐக்கியத்தை சரி செய்யுங்க. கர்த்தர் உங்களை உங்கள் வாழ்க்கையில் எழும்பும் மலை போல் இருக்கும் பல பிரச்சனைகளை பேர்ந்து போட கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென். எழுமி நிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம்.
2 கரங்களையும் கர்த்தருக்கு நேராக உயர்த்தி எத்தனை பேர் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்க? ஆண்டவரே, வாழ்க்கையில் பல மலை போல் இருக்கும் பிரச்சனைகளோடு இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் பலப்படுத்தி உனக்குள்ள விசுவாசத்தை ஸ்திரப்படுத்தி தேவனோடு நமக்கு இருக்கும் ஐக்கியத்தையும் உறவையும் சரிப்படுத்தி நம்மளை கொண்டே நம்முடைய வாழ்க்கையில் எழும்பியிருக்கும் மலை போல் இருக்கும் பிரச்சனைகளை பேர்க்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, ஆண்டவரை என்ன உபயோகப்படுத்தி மலைகளை பேர்க்க வைக்கிற தேவனுடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் மலையை பேர்ப்பதுக்கு உம்மோடு எனக்கு இருக்கும் ஐக்கியத்தை நான் சரி செய்ய பாவத்தை மேற்கொள்ளணும். என்னையே முழுமையாக நான் உமக்கு கொடுக்கணும். தேவனுக்கு முன்பாக எது சரியோ அதை நான் செய்யணும். அதுக்கு நான் கீழ்ப்படியணும். ஆண்டவரே, தேவனுடைய சித்தத்தை என்னுடைய சித்தமாக்குறேன். எப்படி தேவனுடைய சித்தத்தை என்னுடைய சித்தமாக்குறேன்? தேவனுக்கு எது சித்தம்? தீமையை வெறுப்பது தேவனுடைய சித்தமா இருக்கு. அது கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தரை பின்பற்றுவதற்குரிய அறிகுறி. ஆண்டவரே, இதெல்லாம் நாங்கள் செய்வதற்கு எங்க சரீரத்தை உபயோகப்படுத்தி தீமைக்கு நாங்க இடம் கொடுக்காம, அசுத்தத்துக்கு நாங்க இடம் கொடுக்காம, நன்மையானதை செய்ய இந்த சரீரத்தை நீர் உபயோகப்படுத்தும். உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அன்பின் தேவனே, கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளேயும், ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவர், ஒரு நாட்களில் கேட்க போற ஒவ்வொரு மக்களுக்குள்ளேயும் மலை போல் இருக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன செய்வது, எப்படி தீர்வு காண்பது என்று அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிகிற மக்களுக்கு நீர் காட்டுகிற எளிதான சரியான வழியை உபயோகப்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் மலையை பேர்க்க உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இன்னொரு வழியை காட்டியிருக்கு. எங்களுக்கு இன்னொரு வழியை காட்டியிருக்கிறீர். அந்த வழிகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை உம்மை நம்பி நாங்கள் பின்பற்றி ஜெயம் காண கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும். அவர்கள் போய் அவர்கள் செய்கிற வேளையில் எல்லா மலைகளையும் பேர்த்து போடட்டும். பிரச்சனை என்னும் மலைகள், போராட்டம் என்னும் மலைகள், சோர்வு உண்டு பண்ணுகிற மலைகள், இவைகள் எல்லாவற்றையும் பேர்த்து போட்டு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீர் கொடுக்கிற மாபெரும் வெற்றியை அனுபவித்து வாழ கிருபை செய்யும். உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை, தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். நிறைவான கர்த்தருடைய பாதுகாப்புக்குள் வைத்து நடத்தும். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளிலும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் பட்சம் நின்று அவர்களுக்கு நீர் உம்முடைய நன்மைகளை நிறைவாய் கொடுத்து போதுமானதுக்கும் மிக அதிகமான விதத்தில் உம்முடைய பிள்ளைகளை மனரம்யமாய் நீர் நடத்தும். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் ஆண்டவரே பொறாமைகளுக்கும் எரிச்சலுக்கும் எங்க எல்லாரையும் விலக்கி நீர் பாதுகாத்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் நாங்கள் ஜீவனம் பண்ண கிருபை செய்யும். நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆண்டவரே எங்க சபை மக்கள் ஒவ்வொருவரும் இருக்க நீர் கிருபை பாராட்டும். உம்முடைய கரத்தில் எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தி செல்லும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.